ஹாய் மக்களே, vlog 2ல சென்னை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் vlogல. ஸோ சென்னை ஏர்போர்ட் அரவுண்ட் ஒரு 11:30க்கு ரீச் பண்ணியாச்சு. மிட் நைட் 1:30க்கு எங்களுக்கு போர்டிங் டைமு. அதுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்டோட அவுட் சைடு ஏரியாவில் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எங்களை அனுப்பி வைக்க வந்த என் தம்பி கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவனுக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே செக்இன் ஆகிட்டோங்க. ஸோ சென்னை ஏர்போர்ட்டை அவுட் சைடு ஏரியாலேயே நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. எந்தெந்த ஃப்ளைட்டோட டைமு, எந்த ஏரியா எல்லாமே போட்டிருந்தாங்க. லைட்டாக ஒரு டீ சாப்பிட்டுட்டு 120 ருபீஸுங்க இந்த டீ. ஸோ சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்க, எல்லாமே காஸ்ட்லி. எல்லா ஏர்போர்ட்லேயும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நான் சொன்னேன்ல அந்த 3 பேக் தான், அந்த பேக் அதுதான். அவ்வளோதான் நாங்கள் கொண்டு போன லக்கேஜ் ஃபார் 7 டேஸ் ட்ரிப்புக்கு. கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லேருந்து கிளம்புதெல்லாம் பார்த்திங்கன்னா 8 நாள் கணக்காயிடுச்சு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக எடுத்துக்கோங்க, ஆனால் எல்லாமே எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எப்படி அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பேக் பண்ணுறோன்றது தான் நம்ம டேலண்ட்டே அதில் இருக்குது. அதுக்கு தான் அதை சொல்லியிருந்தேன். இண்டிகோ ஏர்லைன்ஸில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஒரு டிக்கெட்டுக்கு 15 கிலோ வெயிட் அலௌடு. செக்இன் லக்கேஜுக்கு 2 லக்கேஜ் இருக்குது நம்மகிட்ட. செக்இன் லக்கேஜ், கேபின் லக்கேஜ். கேபின் லக்கேஜ்ன்றது நம்ம கையில் ஃப்ளைட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போகிறது. செக்இன்லேருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே நம்ம கார்கோக்கு அனுப்பிச்சிடுவோம். நம்ம போர்டிங் பாஸ் நமக்கு கொடுப்பாங்க. கவுண்டரில் போர்டிங் பாஸ் எடுக்கலாம், இல்லாட்டி செல்ஃபாக நம்ம மிஷின்ஸ் இருக்கும், அங்கே போய் நம்ம பிஎன்ஆர் நம்பர், நம்ம ஃப்ளைட்டோட பிஎன்ஆர் நம்பர் போட்ட உடனே நம்ம செல்ஃப் செக்இன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம லக்கேஜையும் செல்ஃப் செக்இனில் கொண்டு போய் கார்கோக்கு அனுப்புறதுக்கு நம்மளே அதில் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஒட்டி நம்ம லக்கேஜ் எல்லாம் தூக்கி வச்சோன்னா அந்த பெல்ட்டில் அதுவே போயிடும். ஸோ மொத்தம் 2 விஷயம் இங்கே இருக்குது. நீங்கள் கவுண்டர்ஸில் இருக்கும், இண்டிகோ கவுண்டர், விஸ்தரா கவுண்டர், ஏர் இண்டியா கவுண்டர், ஸ்பைஸ் ஜெட் கவுண்டர்னு சொல்லி அங்கே போனீங்கனாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய நேரங்களில் க்யூஸ் இருக்கும், அதுக்கு தான் செல்ஃப் செக்இன். ஸோ க்யூ அவாய்ட் பண்ணணுன்றவங்களுக்கு செல்ஃப் செக்இன். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக போய் ஆன்லைனில் புக் பண்ணியிருப்பீங்களா ஃப்ளைட்டை, அந்த இடத்துல நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்க போர்டிங் பாஸ் கொடுத்துட்டு இந்த கார்கோக்கு அனுப்புகிற செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்துவாங்க. அவங்ககிட்ட இந்த போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வந்த உடனே கேமராவில் போயிட்டு உங்களுடைய போர்டிங் பாஸ் டிக்கெட்டும் ஆதார் கார்டும் காமிச்சிட்டு உங்கள் ஃபேஸையும் காமிச்சிட்டு நீங்கள் முதல்ல உள்ளே போகணும். அங்கேருந்து 2 ரூபா பிரியும் மென்ஸு உமென்ஸு. அவங்க என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்க ஹேண்ட்பேக்கெல்லாம் ஒரு இதே மாதிரி தான் பெல்ட் போயிட்டுருக்கோம். அந்த பெல்ட்டில் நம்ம ட்ரேயில் வச்சு எல்லாமே வைக்கணுங்க. நம்ம கையில் இருக்க ஹேண்ட்பேக், செல்ஃபோன் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம போய் மெட்டல் டிடெக்டரில் தனியாக லேடிஸ் ஸ்க்ரீன் போட்டு செக் பண்ணுவாங்க, அனுப்புவாங்க அடுத்த லேனுக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் அந்த பக்கம் நம்ம என்ன பெல்ட்டில் வச்சு அனுப்புகிறோமோ அவங்க செக் பண்ணி வரோம், இந்த பக்கம் நம்மளை செக் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சைடில் போய் நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ஸாக இருந்திங்கன்னா பெல்ட்டு, வாட்ச் எல்லாமே கழட்டி வைக்கணும். அந்த அளவுக்கு ப்ராசஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ராசஸ் ஃபஸ்ட்டு கவுண்டரில் முடிச்சிடணும். அதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு நீங்கள் போய் உங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸில் ஜோன் 1, ஜோன் 2ன்னு உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ உங்கள் சீட் நம்பர் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் எங்கே போய் நிற்கணும், அதாவது எங்கேருந்து நீங்கள் ஃப்ளைட்டுக்கு ஏறுறதுக்கு போய் நிற்கணுன்ற ஏரியாலாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தெரியலனாலும் அங்கே போலீஸ் ட்ரெஸ் போட்டு நிறைய பேர் ஆர்மி பர்சன்ஸ்லாம் நிற்பாங்க. அவங்ககிட்ட கேட்டிங்கனாலும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நோ ஒரீஸ், நமக்கு ஹெல்ப் பண்ண அங்கே நிறையா இருக்காங்க. லாங்குவேஜ் தெரியலனாலும் நீங்கள் சங்கடப்பட தேவையே இல்லைங்க. நீங்கள் போய் கேட்டாலே அந்த சுச்சுவேஷன் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியலனாலும் அவங்க லாங்குவேஜ் நமக்கு தெரியலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகாக கைட் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து நம்ம போக வேண்டியது, நம்ம எந்த இடத்துல போய் ஏறணுமோ அங்கே போனீங்கன்னா நிறைய சீட்டிங் ஏரியா இருக்கும். நம்ம ஃப்ளைட்டுக்கான இப்போ எங்கள் ஃப்ளைட் காமிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள். எங்கள் ஃப்ளைட்டோட டைமிங் 3:15, ஆனால் 1 hour டிலே 4:20ன்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அங்கே போய் உட்காந்துட்டோன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. நம்ம போர்டிங் பாஸை அப்போ தான் மெயினாக யூஸ் ஆகும். அந்த இடத்துல நம்மளை க்யூவில் விடுவாங்க. ஜோன் 1 வாங்க, ஜோன் 2 வாங்க, ஜோன் 3 வாங்கன்னு சொல்லி ஜோன் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. அவங்க எந்த ஜோன் ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ திடீர்னு ஜோன் 3 ஃபஸ்ட் வாங்கன்னு கூட அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போனோம்னா நம்ம டிக்கெட்டை வாங்கி அதில் இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளைட்டுக்கு அனுப்புவாங்க. சில இடங்களில் பஸ்ஸில் போய் ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயே அவங்க ஃப்ளைட் தள்ளி நின்றுச்சுன்னா கூட்டிகிட்டு போய் அங்கே ஏற்றுவாங்க. சில இடங்களில் டேரெக்டாக அப்படியே ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குங்க. ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சுச்சுவேஷன், அங்கே அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கு அப்போ நேரடியாக போய் ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு. 1 hour டிலே மட்டும்தான் எங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் டெல்லி ஃப்ளைட்டு இங்கேருந்து இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டு அங்கே 2 hours லே ஓவர் கொடுத்துருந்து அதுக்கப்புறம் ஸ்ரீநகர் ஃப்ளைட்டு கனெக்டிங் ஃப்ளைட் கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் லே ஓவர் கொடுத்துமே 6:30க்கு ரீச் பண்ண வேண்டிய நாங்கள் 1 hour இங்கே டிலேன்றனால 7:45க்கு தான் நாங்கள் டெல்லி ஏர்போர்ட்டே ரீச் ஆகணும். 8:25க்கு எங்களுக்கு மார்னிங் 8:25க்கு ஸ்ரீநகர் கனெக்டிங் ஃப்ளைட்டு
இறங்கிட்டு அந்த எங்கே போகணுன்னு சொல்லி அந்த டைரெக்ஷனை பார்த்து ஓடுறதுக்கே எங்களுக்கு டைம் சரியாக இருந்துச்சுங்க. ஸோ அந்த 3 மணி அந்த கிட்டத்தட்ட சென்னை டு டெல்லி ஃப்ளைட்டில் மட்டும் தான் அந்த ஒரு 3 மணி நேரம் ரிலாக்ஸாக உட்காந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே மிஸ் பண்ணிவிடுவோம், கனெக்டிங் ஃப்ளைட்டாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு டென்ஷன் இருந்துச்சு, மிஸ் பண்ணிவிடுவோமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்மோஸ்ட் லேட்டு. ஆனால் கனெக்டிங் ஃப்ளைட்டுன்றாலும் மிஸ் பண்ண மாட்டோன்னு ஒரு தைரியம் இருந்தாலுமே, ஏன்னா அவங்க தெரியும் இல்லையா கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க, நீங்கள் ஏறி இருக்கோம், நம்ம கார்கோக்கெலாம் நம்ம செக்இன் லக்கேஜெலாம் அனுப்பியிருக்கோன்னு. இருந்தாலுமே அந்த சுச்சுவேஷன் கொஞ்ச நேரம் அந்த நேரம் பதட்டமாயிடுச்சு. இறங்கிட்டு கடகடன்னு ஓடுற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே அந்த நைட் வியூவும் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங் வியூவும் ப்ளஸ் அப்படியே மார்னிங் வியூவுங்க. ஃப்ரெஷ்ஷாக சன்ரைஸ் ஆகிறதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நேரடியாக போய் டெல்லி ஃப்ளைட்டில் டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த வீடியோவுக்கும் நான் பேசுகிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டு இருந்திருக்கோம். அந்த த்ரூ அவுட் ஜேர்னியில் மெயினான ப்ராசஸ் ஏர்போர்ட்குள்ளே என்னென்ன ப்ராசஸ்ன்றதை ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணுறவங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் குழப்பிட்டேன், டெல்லி ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டுருக்கோம். அப்படியே நான் சொன்ன மாதிரி தான் இறங்கிட்டு கடகடன்னு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குலாம் டைமே இல்லை. ஒரு 2 hours இருக்குது, நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்ரீநகர் ஏர்போர்ட் ஏறலாம்னு நினச்சேன். எங்களுக்கு அந்த இடத்துல டைமிங் மிஸ் ஆச்சு. ட்ராவல்னாலே இப்படி தாங்க, நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும். நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர்றது தாங்க ட்ராவலே. ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோன்னா நம்ம ட்ராவல் எப்பயுமே ஹாப்பியஸ்ட்டாக இருக்கும். இது டெல்லி ஏர்போர்ட்டுங்க. டெல்லி ஏர்போர்ட்லேருந்து நான் சொன்ன மாதிரி பரபரப்பாக அப்படியே நடந்து நாங்கள் ஃப்ளைட் ஏற வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கே எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த இன்பிட்வீன் 20 minutes. அந்த லாங்கின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ளைட்டு டிலே இந்த 2 hours இப்போ எங்களுக்கு எக்ஸஸாக இருந்துச்சுல, அந்த 2 hours அங்கே போய் பென் பண்ணியிருக்கலாம், அந்த அளவுக்கான இடம். ஸோ வேகமாக போய் ஸ்ரீநகர் ஃப்ளைட்டு ஏறிட்டோம். ஸ்ரீநகர் ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த டெல்லி ஏர்போர்ட்டை எடுத்த இடம் இந்த வீடியோ அதுதான். அந்த லாங்கி பற்றி சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அது நம்மக்கிட்ட இருக்க கார்டோட டிரான்சாக்ஷனை பொறுத்து ஜஸ்ட் 2 rupees மட்டும் நம்ம கார்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு ஒரு 2 hours அதில் 3 hours நம்ம ஃப்ளைட்டோட டைமுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஸ்பெண்ட் பண்ண கொடுப்பாங்க. அதுங்க அன்லிமிட்டெட் ஃபுட்லேருந்து பிவரேஜஸ் எல்லாமே நமக்கு கொடுப்பாங்கங்க. ஸோ ஒரு ரெஸ்ட்டுக்காக நம்ம இந்த பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டில் ஃப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்றப்போ அந்த இடத்த நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாங்க. ரெகுலராக பிஸ்னஸ் விஷயமா ஒர்க் விஷயமா போயிட்டு வரவங்களுக்குலாம் அந்த இடம் ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோரை திறந்து பார்த்தோன்னா அந்த ஹிமாலயன் ரீஜியனுக்குள்ளே போகும் இல்லையா, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பனியும் அதுவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக ஃபோட்டோவோ வீடியோவோ கிடையாது. நாங்கள் போகும்போது ஒரு 15 ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டை 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரீச் பண்ணுறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே கேப்டன் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, ஸ்ட்ரிக்டாக ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்கக்கூடாது, ஸோ யாருமே எடுக்காதீங்கன்ட்டார். அதனால் எடுக்கலை. நான் சொன்ன மாதிரி எங்கள் டிரைவர் பிக்கப் பண்ணிட்டாரு. நாங்கள் ஜிடி ஹாலிடேஸில் புக் பண்ணி போயிருந்தோம். டிரைவரும் ப்ளஸ் கைடும் அவர் தான் எங்களை ஏர்போர்ட்லேயே டக்குன்னு பிக்கப் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கேயுமே நிறைய செக்கப் இருந்துச்சு. கண்டினியூஸாக ஒரு 1.5 கிலோமீட்டர் ஏர்போர்ட்லேருந்து அடுத்து 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் கூட ஒவ்வொரு 10 அடிக்கு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க, சோல்ஜர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அதாவது போலீஸ்காரங்க, நம்ம லாங்குவேஜில் போலீஸ்காரங்க எல்லா இடத்துலையுமே ஆர்மி ஆஃபீஸர் அந்த மாதிரி எல்லாமே நின்றுட்டு இருந்தாங்க. டேரெக்டாக நாங்கள் அங்கேருந்து ஏர்போர்ட்குள்ளேயே ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டூலிப் கார்டன் போயிட்டோம். ஏன்னா அன்றைக்கி April 20th தான் லாஸ்ட் டேன்னு இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4 days எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு நாங்கள் லாஸ்ட் டேன்றதுனால ஃபஸ்ட்டு டூலிப் கார்டன் ஸ்ரீநகரில் April 20th ஃபஸ்ட்டு டூலிப் கார்டன் போயிட்டு, அதுக்கப்புறம் முகல் கார்டன் போயிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு மால் இருந்துச்சு, அந்த மாலுக்கும் போயிட்டோம். ஸோ அந்த டூலிப் கார்டனை வளைச்சி எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது, வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மார்ச் ஃபஸ்ட் வீக்லேருந்து நான் இந்த டூலிப் கார்டன் இருந்திருக்கும் போல இருக்குது. அப்போ போயிருந்தால் இன்னும் நிறைய ஃப்ளார்ஸ், நம்ம நெதர்லாண்டில் அந்த ஐ படத்தில் வர மாதிரி பூக்களே அந்த பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த படத்தில் வர பாட்டுக்கு சாங்கோட ஏரியா பேக்ரவுண்டு மாதிரி இந்த இடம் இருந்திருக்கும் போல இருக்குது. ஏன்னா பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு, அவ்வளோ நல்ல விசாலமான பெரிய ஏக்கர் கணக்கில் ஏரியா, அதில் அவ்வளோ அழகான ஒரு பூக்களை பராமரித்து வளர்த்துருந்தாங்க. நாங்கள் போகும்போது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டேட்டுன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எல்லோ கலர் ஃப்ளார்ஸ்லாம் நிறைய மிஸ் ஆகிருந்துச்சு. இருக்கிறத வீடியோலாம் எடுத்துகிட்டு நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோ வெயில் அடிக்கிற மாதிரியே இருந்தாலுமே சில்லுன்னு குளிராக தான் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஒவ்வொரு இடமும் இதை முடிச்சுட்டு எங்கள் டிரைவர் என்ன பண்ணார்னா, இந்த டூலிப் கார்டனோட பார்க்கிங் ஏரியாவில் எங்களை இறக்கி விட்டுட்டார். இதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்த உடனே பக்கத்தில் இருக்க, நான் சொன்னேன் இல்லையா, முகல் கார்டன், இன்னொரு கார்டன், அந்த ராஜா பெரிய அரண்மனை, இதெல்லாம் ஒருத்தருக்கு 25 ரூபான்னு சொல்லி ஆட்டோலேயே நம்ம போய்க்கலாம். நீங்கள் போய் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இங்கே கூப்பிடுங்க, நான் உங்களை மறுபடியும் பிக்கப் பண்ணி
ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிளியர் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு எங்களை வந்து கரெக்டாக இறக்கி விட்டுட்டார். அவர் நம்பரையும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது முடிச்சுட்டு இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டே வந்து உங்கள் உடம்பு வந்து அந்த ஸ்ரீநகர் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். டூலிப் கார்டன் முடிச்சுட்டு நான் சொன்னேன் இல்லையா, அடுத்து இன்னொரு கார்டன் இது முகல் கார்டன், இது அங்கே தான் வந்திருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு அன்றைக்கி உடம்பு ஒரு நாள் நம்ம ஏன்னா ஹாட் கிளைமேட்டில் இருந்துட்டு போயிட்டு அங்கே அப்படியே சில்லுன்னு பயங்கர விரல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு சில்னஸ் இருக்குது. வெளியே தெரிய மாட்டேங்குது. நைட்டாக ஈவினிங் ஆகும்போது அந்த அளவுக்கு தான் இருந்துச்சுங்க. நாங்கள் இடையிலேயே வந்து இந்த தண்ணியிலலாம் கையே வைக்க முடியல. எல்லோரும் இந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி குடித்தாங்க. நம்ம வழக்கம் போல் சாஸ்திரப்படி தலையில் தொளிச்சிட்டு அப்படியே வந்தாச்சு. இது வந்து என்ன இடம்லாம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. போனதுக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. அதை சுற்றி கார்டன் இருந்துச்சு. இந்த காஷ்மீரி ட்ரெஸ்லாம் போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும். ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே யாராக இருந்தாலும் அந்த ஸ்ரீநகரை வந்து அந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்ணுறதுக்கு ஸ்ரீநகரில் அன்றைக்கி டே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் அதே மாதிரி பிளானில் தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து எங்கள் ஹோட்டலோட நேம் வந்து ஸ்னோ லைட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock ஆகிடுச்சு நாங்கள் போய் ரீச் பண்ணுறதுக்கு. அங்கே போயிட்டோம். ஆனால் உண்மையாக சொல்லுங்க, இந்த ஸ்னோ லைட் ஹோட்டல் வந்து ஒரு சாதாரண நார்மலான ஒரு ஹோட்டல் தான். பெரிய ஸ்டார் ரேட்டிங்லாம் கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பகல்காம் அட்டாக் அப்புறமா ஸ்ரீநகர் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மாதிரி அங்கே ஆயிடுச்சு. நம்ம போன நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் இல்லையா. ஆனால் அந்த ஓனர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்கங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிட்டு எங்களை அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த இடத்துல அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நான் விரும்புகிறேங்க. அதே மாதிரி எங்கள் டிரைவர் பார்த்திங்கன்னா இர்ஃபான், அவர் பேர் வந்து இர்ஃபானு. அவரும் பார்த்திங்கன்னா அந்த 4 நாள் ஏப்ரல் 20, 21, 22, 23, 24 எங்களை பிக்கப் பண்ணுற அந்த ட்ராப் பண்ணுற அந்த 5வது நாள் வரைக்கும் அவ்வளோ ஒரு கூட பிறந்த தம்பி தான். அவரை நான் தம்பின்னு தான் சொன்னேன். அவர் என்ன தம்பி, உங்களுக்கு நான் தம்பி மாதிரி நினச்சிக்கோங்க, நான் உங்களை சேஃபாக கொண்டு போய் சேர்த்துருவேன் ஏர்போர்ட்டில் அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி சேஃபாக எடுத்துகிட்டு வந்து எங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ அங்கே நம்ம நினைக்கிறோம் பதட்டமான சூழ்நிலை அப்படிலாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு பயம் கொடுக்குது. ஆனால் எல்லா மனிதர்களும் அப்படி கிடையாது இல்லையா. நடக்கிற விஷயம் நமக்கு வருத்தமானது தான். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே எவ்வளோ நல்ல மனிதர்களும் இயல்பான மனிதர்களும் அவ்வளோ இயற்கையான சூழ்நிலையும் அவ்வளோ அழகான இடங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக காஷ்மீர் போகணும். அதுவும் ஹாப்பியாக போயிட்டு வரணும். நாங்கள் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டே எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி அடுத்த நாள் தான் எங்களுக்கு பகல்காம் வீடியோ 21 பகல்காம் போயிருந்தோம். 22 அட்டாக் நடந்துச்சு. ஆனால் பகல்காம் 21 அவ்வளோ அமைதி, அவ்வளோ அழகுங்க. இதுக்கு அடுத்த vlog 3ல் உங்களுக்கு பகல்காமுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்னோ லைட் ஓனர் அவர் ப்ளஸ் என்னுடைய டிரைவர். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா?